நான் உங்கள் கோவா தாத்தா டைரியில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்? என்ன ஓட்டு தாங்க. ஓட்டில் ஒரு சின்ன இன்சூரன்ஸ், அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். எனக்கு சொல்லணும்னு தோணுச்சு, சரி நான் சொல்லிடுறேன். என்ன இப்போது ஓட்டு ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. ஒரு 7 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அதுக்கு முன்னாடி ஒரு 10 நிமிஷம் முன்னாடி, ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷம் முன்னாடி அஜித் ஏகே நடிகர் அஜித் முன்னாடியே வந்துட்டு அங்கே அவரை உட்கார வச்சு இதெல்லாம் எல்லாமே பார்த்துருப்பீங்க. அவர் முன்னாடியே ஓட்டை போட்டு சைலண்ட்டாக அவர் போனதும் தெரியல. இது எப்படின்னா, எந்த தொந்தரவும் கொடுக்கக்கூடாது, நம்ம போய் ஃபஸ்ட்லேயும் நம்ம ஓட்டு பதிவு பண்ணணும் அப்படின்னு ஒரு இதுக்கோசம் வந்திருக்காரு. அதை பதிவு பண்ணிட்டு சிறப்பாக போயிட்டார். அடுத்தது தாங்க விஜய் அலப்பறை தாங்க முடியலங்க. ஒரு ஓட்டு தானே போடுறாரு, சாதாரணமாக வரலாம், சாதாரணமாக போகலாம். இவ்வளோ அலப்பறை தேவையா? இப்போது போலீஸு எவ்வளோ இந்த எலெக்ஷனுக்கோசம் அவங்க இரவும் பகலும் பாராமல் அவங்க உழைப்பு வீடு வாசல்லாம் விட்டுட்டு இந்த எலெக்ஷன் முடிகிற வரைக்கும் அவங்க கண்டினியூவாக ஒரு 1 மந்த் இருக்கும். அந்த அளவுக்கு அவங்க வீடு வாசல்லாம் விட்டுட்டு இந்த எலெக்ஷன் கோசமே அவங்க அவங்க டைமை ஸ்பெண்ட் பண்ணி டயர்டாகி அவங்க இருக்காங்க. அவங்களுக்கு இப்போது இந்த மாதிரி அலப்பறை கொடுத்துட்டு போயிட்டீங்க. அதுக்கு அந்த போலீஸ்காரங்க அவ்வளோ கஷ்டப்படுறாங்க. அதை பார்க்கும்போது எனக்கே மனசு கஷ்டமாக இருக்குங்க. அந்த போலீஸு எவ்வளோ கஷ்டப்படுறாங்க இவர் அனுப்புறதுக்கு. யாரை? நடிகர் விஜய். எதுக்கு இந்த அலப்பறை? நீங்கள் பொது வாழ்க்கையில் வரப்போகிறீங்க, எவ்வளோக்கு எவ்வளோ இதுவாக நேர்மையாக நடந்துக்கணுமோ அது நடந்துக்கலாம். ஆனால் இந்த அலப்பறை இப்போதைக்கு நல்லா இருக்கும், ஆனால் பின்னாடி அதுவே உங்களுக்கு கஷ்டமாக மாறும். இதுதான் எனக்கு. ஏன்னா இவ்வளோ அலப்பறை தேவையில்லை. கேட்டால் இன்னொரு பதில் சொல்கிறாங்க. அந்த இங்கே வெளியூர்லேருந்து வெளிநாட்டிலேருந்து நான் அப்படி இப்படின்றாங்க. அதெல்லாம் காரணமாக சும்மா சொல்லலாம். ஆனால் யாருக்கும் எந்த தொல்லை கொடுக்காம ஓட்டு போடணும்னு நினச்சா கண்டிப்பாக ஓட்டு போடலாம். யாரும் அந்த அளவுக்கு அலப்பறை இல்லை, அது அவங்களா பண்ணுறது. இது ஒரு கவன ஈர்ப்பு. அதான் விஜய் சார் பண்ணுறது கவன ஈர்ப்பு. உங்களுக்கெல்லாம் கவன ஈர்ப்பு தேவையில்லை சார். நீங்கள் நேர்மையாக இருந்தாவே போதும், தானாக வந்துடும். இந்த அலப்பறை இது கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் எனக்கு தெரியுது. சரி, பரவாயில்ல. அடுத்த வீடியோ சந்திப்போம் மீண்டும். அது வரைக்கும் உங்கள்கிட்ட விடைபெறுவது உங்கள் கோவா தாத்தா.